வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூஜி, டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 6th தமிழ் ஃபஸ்ட் டேர்மில் பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் 2, குரூப் 4, டெட்டு இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் தேவையானதை எழுதியிருக்கேன். தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம படிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கவிஞர்கள், இப்போ மகாபாரதம், பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரி குறிப்பிட்ட டாபிக் தான் நம்ம ஹைலைட்டான டாபிக்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, சின்ன சின்ன ஆத்தர்லாம் இருப்பாங்கள்ல, ஆசிரியர்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ நெல்லை சுமுத்து இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ கிரிட்டிக்கலாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்து சிலபஸில் கொடுக்க மாட்டாங்க, எல்லா ஆத்தரையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக 6th, 7th, 8th இந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கணும். அந்த மாதிரி படித்தா தான் நம்ம தமிழில் வந்து நல்லா ஃபுல் மார்க் வாங்க முடியும். இப்போ நான் 6th தமிழில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க ஃபுல் போர்ஷனையும் நான் இயல் 1, இயல் 2, இயல் 3 இருக்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்த இதில் நம்ம பார்த்துருவோம். இதில் இலக்கணம் மட்டும் தனியாக நான் கொடுக்க போகிறேன். 6th ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாக தனியாக நான் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ இலக்கணம் தவிர மற்ற எல்லா போர்ஷனும் இந்த வீடியோவில் கவர் ஆயிரும். ஓகே, இப்போ 6th தமிழ் ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1ல் இருக்க பாடப்பகுதியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன். 2, பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரீட் பண்ணி எல்லாமே கரெக்டாக எடுத்த டீப் கொஸ்டின்ஸு. ஒரு கொஸ்டின்ஸ் கூட இதில் மிஸ் ஆகாது. சொல்லும் பொருளும் தனியாக, கலை சொல் அறிவும் தனியாக, இந்த மாதிரி எல்லாமே நான் தனியாக கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதில் இயல் 1, 2, 3ல் இருக்க சொல்லும் பொருளும் தனியாக ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணி தனியாக நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அதனால் எல்லாமே கவர் ஆயிரும். இந்த வீடியோ போதும். 6th ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் நான் 6th to 10th சயின்ஸு, 6th to 10th சோசியல் எல்லாமே நான் இதே மாதிரி டீப் கொஸ்டின்ஸ் இருக்க பிடிஎஃப் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டீட்டெயில்ஸும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாரதிதாசனை புரட்சி கவி, பாவேந்தர் என்றும் அழைப்பர். 4, தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். 5, தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. 6, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க, பொறுத்துக மாதிரியும் கேட்பாங்க. அறிவுக்கு துணை கொடுப்பது எது அப்படின்னு சொன்னால் தோல். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க வாள் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இளமைக்கு காரணமானது எது, இந்த மாதிரியும் கேட்பாங்க. அதனால தான் நான் பொருளையும் சேர்த்து எழுதியிருக்கேன். 7, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்ன்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா காசி ஆனந்தன். இந்த மாதிரி காசி ஆனந்தன் இப்போ சிலபஸில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வரிகளை கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ குரூப் 2, குரூப் 4 பொறுத்தளவுக்கு உள்ளே இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால நம்ம சிலபஸ் வைஸாக படிக்கணுன்றது கட்டாயம். படிக்கிறத விட இந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும். ஓகேவா? 8, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். 9, இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாடப்பகுதிக்கு ஆசிரியர்னா பாரதிதாசன். தமிழ் கும்மி வந்து பெருஞ்சித்திரனார். 10, பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். பாவலரேறு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னாலும் பெருஞ்சித்திரன் தான். இந்த வரிகள்லாம் கேட்பாங்க. பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் என்ன அப்படின்னா, அந்த நூல்கள் வேற, நடத்திய இதழ்கள் வேற. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இந்த இது வந்து முக்கியமானது. இந்த கொஸ்டின், இந்த 3ஐயும் ஆசிரியர் பெயர், இந்த இது கேட்காத கொஸ்டினே இல்லை, எக்ஸாமே இல்லை. அதனால் பெருஞ்சித்திரனார் அப்படின்னாலே தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது 3ம் முக்கியமானது. தமிழ் கும்மி பாடல் கனிச்சாறு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 16, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள்
தேன் தோன்றியது போல மக்கள் வாழ்வில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு இந்த வரிகளுக்கு சொன்னவர் யார் அப்படின்னா வாணிதாசன். இந்த வரிகள்லாம் கொடுத்து நம்ம ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக கேட்பாங்க, வாணிதாசன். 17 பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழின் இனிமையை பாரதியார் பாடியுள்ளார். இந்த மாதிரி இதை கொடுத்து இதோட தமிழின் இனிமையை பாடினாரா புதுமையை பாடினாரா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால இனிமைன்ற வார்த்தை இந்த இதில் வரணும், அதையும் நோட் பண்ணிக்கணும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாரத தாயின் தொன்மையை பாரதியார் பாடியுள்ளார். இந்த வரிகளும் முக்கியம். இது எதை குறிக்குது அப்படின்னா பாரத தாயோட தொன்மையை குறிக்குது, அதுவும் முக்கியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். இந்ததும் கண்டிப்பாக முக்கியம், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். தமிழ் என்ற சொல்ல ஆண்ட முதல் இலக்கியம் எங்கள் தமிழ்ன்ற சொல் எந்த இலக்கியத்தில் வந்துச்சு அப்படின்னா தொல்காப்பியம்ன்ற இது இலக்கியத்தில் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்ற வார்த்தையில் தமிழ் எனும் சொல் முதல்ல வந்த தொல்காப்பியத்தில் வந்த காப்பி தான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கு. தமிழ்நாடு என்ற சொல் எந்த இலக்கியத்தில் வந்திருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்றது. தமிழன் அப்படின்ற சொல் அப்பர் தேவாரம் என்ற இலக்கியத்தில் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்ததும் முக்கியம். ஓகேவா? சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லா இருக்கு. அக்ரிணை அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அல் கூட்டல் திணை. பாகற்காய் அப்படின்றத பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரிக்கலாம். பூவின் 7 நிலைகள் என்ன அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதை ஆர்டரா வரிசைப்படுத்த கூட சொல்லலாம். இதை ஆர்டரா படிச்சுக்கிறது தான் கரெக்ட். மா எனும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வன்மை போன்ற பல பொருட்களை தருகிறது. இதுல ஏதாச்சும் 3 கொடுத்து ஒரு ஆப்ஷன் தப்பா கொடுத்து இதுல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதனால இந்த வரிகள் எல்லாமே முக்கியமானது. சொற்கள் எல்லாமே. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். தமிழ் கவிதையோட வடிவங்கள் என்ன அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இதுதான் உரைநடை வடிவங்கள்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. இந்த காவோட எண் வடிவம், அதாவது எண் வடிவத்தில் இருக்க தமிழ் வடிவம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போடணும். 2 இந்த மாதிரி எழுதணும், 3 இந்த மாதிரியும் 4 இந்த மாதிரியும் எழுதணும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சீரிழமையை எப்படி பிரிக்கலாம்? சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரிக்கலாம். நிறைய பேர் சீர்கூட்டல் இளமைன்னு பிரிச்சிருவாங்க, அது தப்பு. சீர்மை கூட்டல் இளமை. அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள பழந்தமிழ் நூல்கள் என்ன? முல்லை பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. 5 பூதங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு கார் 40 சொல்லியிருக்கு. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை யார் சொன்னது, இந்த பாடலை குறித்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு அப்படின்னு இந்த வரிகள் 10 இடம்பெற்றிருக்கு. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எப்படி அப்படின்னா கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்பது. தொலைவிலுள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என கலிலியோ கூறியுள்ளார். இக்கருத்து திருவள்ளுவ மாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. திருவள்ளுவர் மாலை கபிலர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டாரு. ஆனால் கலிலியோ அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? அதைத்தான் திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் என்பதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கபிலர் என்னும் சொல்லின் மாத்திரை அளவு என்ன அப்படின்னா 3.5 மாத்திரை. இது 6th ஃபுல்லாக இருக்க
இலக்கண பகுதியில் நான் மாத்திரை அளவு என்னென்னு வந்துடும். இப்போ சும்மா இதை ஒன்றாடு மட்டும் முடிச்சுக்கோங்க. இயல் 2 பார்க்கலாம். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் பாடல் வரிகள் வந்தால் அதோட நூல் வந்து சிலப்பதிகாரம். அதோட ஆசிரியர்னு கேட்டால் இளங்கோவடிகள். நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த வரிகள் கொடுத்து இதுவும் கேட்டாலும் இது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொன்னதுதான். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் மற்றும் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் அப்படின்னா சோழ நாட்டன், சோழ மன்னன். இதில் வந்து தனியாக கொடுத்தும் கேட்கலாம். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். இதை கொடுத்தும் கேட்கலாம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் வந்து கூறுது. இளங்கோவடிகளோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. கழுத்தில் சூடுவது தார். பொற்கோட்டு எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் கோட்டுன்னு பிரிக்கலாம். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இந்த பாரதியார் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவராக இருக்காரு. எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். பாரதி எனும் பட்டம் யாரால கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எட்டயபுரம் மன்னரால கொடுக்கப்பட்டுச்சு. தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் தான் பாரதி. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். சித்தம் எனும் உள்ளம். சித்தம் என்பதோட பொருள் என்ன? உள்ளம். மாடங்கள் என்பதோட பொருள் மாளிகையின் அடுக்குகளை குறிக்குது. இதுவும் முக்கியமானது. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இது புக் பேக் கொஸ்டினோட ஒன் வேர்டு. பொறுத்துக. இதை அப்படியே டைரக்டா கொடுத்து கூட கேட்கலாம். பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம் பெயர்கின்றன. வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இந்த இதில் பொருந்தாதது ஒன்று கொடுத்து அது எதுவும் கேட்கலாம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரை வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்கள் எல்லாம் வாழ்கின்றன. எது? சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகள் எந்த பகுதியில் வாழாது? துருவ பகுதிகளில் வாழாது. சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் வந்து 10 முதல் 13 ஆண்டுகள். மாதங்கள் இந்த மாதிரி கொடுத்து குழப்பலாம். 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவர் பாரதி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர். இவர் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் வந்து ஆர்டிக் ஆலா. புல் அப்படின்னா பறவை, சரணாலயம்னா புகலிடம் அர்த்தம். திருக்குறள் வந்து 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. அறத்துப்பால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். திருக்குறள் பற்றிய A to Z வீடியோ ஃபுல்லாக திருக்குறள் அப்படின்னால என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, திருக்குறளோட என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக A to Z வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா திருக்குறள் பற்றி ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கங்க. இயல் 3 பார்க்கலாம். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற பாடப்பகுதிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் நெல்லை சு முத்து. இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டார். எதிர்ச்சொற்கள் வந்து புக் பேக் கொஸ்டின்ல எதிர்ச்சொற்கள். இதை கூட அப்படியே கேட்கலாம். அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை.
வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் அப்படின்ற வரிகள் பாரதியாரால் இயற்றப்பட்டது. காரல் பெக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். நான் ரெட்டைன்ல இருக்கிறது எல்லாமே முக்கியம், வருஷம் இந்த பொருள் எல்லாமே முக்கியம், பார்த்துக்கோங்க. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தான் தானியங்கி. தானியங்கிகள் தோற்றத்தில் மனிதர்கள் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது. 1997 மே மாதம் நடந்த மதுரை சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் உடன் IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினி போட்டியிட்டு இந்த டீப் ப்ளூ கணினி தான் வென்றது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபிய நாட்டில் சோபியா எனும் பெயர் கொண்ட ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை சோபியா எனும் ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வழங்கியுள்ளது. இது யார் வழங்கினா? ஐக்கிய நாடுகள் சபை. இதுவும் முக்கியம். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் என்ன அப்படின்னா, அறிவு அற்றம், இதெல்லாம் முக்கியமானது, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்பதாகும். அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் என்னன்னா, லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலாகும். அப்துல் கலாம் அவர்களின் முயற்சியால் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. செயற்கை கோள்கள் கிடையாது, செயற்கை கால்கள், ஊனமுற்றவர்களுக்கான செயற்கை கால்கள். அப்துல் கலாம் அவர்கள் பாதுகாப்பு துறையில் அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளார். 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது. அதுக்கடுத்து முதல் பருவம் முழுவதும் உள்ள, அதாவது 6th ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஃபுல்லாக சொல்லும் பொருளும் இங்கே இருக்குது. நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, விளைச்சல், சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு, ஆழிப்பெருக்கு, கடல்கோள், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை, மேதினி, உலகம், இயன்றவரை முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து, திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை, காணி, நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம், உள்ளம். தாவர இலையோட பெயர்கள் என்ன அப்படின்னா, ஆள், அரசு, மா, பலா, வாழை. இதுக்குரிய தாவர இலை பெயர் என்னன்னா இலை. அகத்தி, பசலை, முருங்கை, இதை கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரைனா புல். நெல், வரகு, தாள், இது முக்கியமானது. மல்லி, தலை. சப்பாத்திக்கள்ளி, தாளை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. கமுகு, பாக்கு, கூந்தல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கலை சொற்கள். 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக இருக்க கலை சொற்களை நான் போட்டிருக்கேன். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்கிரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில், செயற்கைக்கோள் சேட்டிலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ட், கண்டம் கான்டினென்ட், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், மிக்ரேஷன் வலசை, புகலிடம் சாங்சுவரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். அவ்வளோதான். இதோட PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். லைன் பை லைன் கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க யாராச்சும் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.